ஆத்ம வணக்கம். ஒரு அற்புதமான நூல், அற்புதமான ஒரு தலைப்பு, வாழ்க்கையை தீர்மானிக்கும் மனம். நான் முன்னே ஒரு காணொளியில் சொன்னேன், எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணமே உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குதுன்னு சொன்னேன் நான். அப்போ எண்ணங்களுடைய தொகுப்பு தான் மனம்னு சொன்னேன் நான். அப்போ எண்ணங்கள் எவ்வளவு பிரமாதமாக இருக்கணும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய கீழான உணர்வுகள், கீழான எண்ணங்கள், தீய எண்ணங்கள், எதிர்மறையான உணர்ச்சிகள் எதுவுமே இல்லாமல் நேர்மறையான உயர்ந்த நற்பண்புகள் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட அந்த மனசை நீங்கள் வச்சுக்கணும். அந்த மனம் தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். இன்னைக்கு நீங்கள் என்ன நிலையில் இருக்கீங்க, என்ன நிலைக்கு நீங்கள் போகணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது யாரு? மனம். உங்களுடைய விதி, உங்களுடைய கர்மா, உங்களுடைய ஜாதகம் இதெல்லாம் இல்லை. உங்களுடைய எண்ணம் தான். இன்னைக்கு நீங்கள் என்னவாக இருக்கீங்களோ அது, நாளைக்கு என்னவாக இருக்க போறீங்களோ அதுதான் நீங்கள். அது யாரு? எண்ணம். எண்ணங்களுடைய தொகுப்பாக இருக்கக்கூடிய மனம். ஒரு பகை வெறுப்பு நம்ம கிட்ட இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், உள்ளுக்குள்ளார அது என்னவாக தெரியுமா மாறும்? வன்முறையா மாறும், வேதனையா மாறும், நெருக்கடியா மாறும், காயங்களாக மாறும். காம வேட்கை நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அது புத்தியை மழுங்க செஞ்சிடும். புத்தி மழுங்குச்சுன்னா என்ன செய்யும்? அதுக்கப்புறம் தவறு நடக்கும். அதுக்கான தண்டனையை நம்ம அனுபவிக்கின்றோம். அதாவது வெட்கமான இழிவான செயல்களை செய்ய தூண்டிடும். பேராசை நம்ம கிட்ட இருக்குன்னு சொன்னாக்கா எப்பவுமே பயம் இருந்துகிட்டே இருக்கும், மன கலக்கம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு துக்கம் இருந்துகிட்டு இருக்கும். கண்டிப்பாக ஒரு இழப்பு நமக்கு ஏற்படும். இழிவான செயலை என்னைக்காவது ஒரு நாள் நம்ம செஞ்சிருவோம். அதுவே நமக்கு ஒரு அன்பு இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு நேர்மறையாக அன்பு இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு இதமான சூழ்நிலையை நம்ம வாழ்வதற்கான ஒரு அமைப்பு ஏற்படும். நம்மளை சுற்றி எல்லாமே ஒரு மகிழ்ச்சியான நிலையாக இருக்கும். ஒரு இறைவனுடைய அருள் நம்ம கிட்ட எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஒரு மாசற்ற ஒரு தன்மை இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா ஒரு பேரின்பம் இருந்துகிட்டே இருக்கும். எதுக்குமே அசையாத, எதற்குமே பயப்படாத, தன்னம்பிக்கையோட வாழக்கூடிய தன்மை நம்ம கிட்ட இருக்கும். அப்ப எண்ணங்கள் பாருங்க, எதிர்மறையாக இருந்தால் என்ன மாதிரி நடக்குது, நேர்மறையாக இருந்தால் என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது எண்ணங்களும் மனசும் தானே. அப்போ உங்களுடைய வாழ்க்கை உங்க கையிலன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்குது? அப்போ உங்களுடைய வாழ்க்கையை இன்னைக்கு என்னவாக வேணாலும் இருக்கட்டும். அப்ப இந்த வாழ்க்கையை நீங்க முழுமையாக மாத்திக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இப்பையிலிருந்து நீங்க எண்ணங்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்துங்க. நேர்மறையான எண்ணங்களை எப்படி நாம வளர்த்துக்கிறது, நல்ல பண்புகளோட எப்படி வாழணும் அப்படிங்கிறத நீங்க கத்துக்கிட்டு அதன் பிரகாரம் கொஞ்சம் நீங்க மாத்தி பாருங்களேன். உங்களை தேடி அவ்வளவு தெய்வீக அருள்களும் வரும். உங்களை தேடி சகல சௌபாக்கியங்களும் வரும். உங்களுடைய உடல்நிலையில, மனநிலையில அப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டு உள்ளுக்குள்ளார அந்த 1000 பட்டாம்பூச்சிகள் பறக்கிறது மாதிரியான ஒரு இன்பம்னு சொல்லுவோம் பாருங்க, அது உங்களுக்குள்ளார ஏற்படும். நல்ல எண்ணங்களும், நல்ல குணங்களும், நல்ல பண்புகளும் உங்ககிட்ட இருந்தாலே அந்த நான் சொன்ன மாதிரி 1000 பட்டாம்பூச்சிகள் பறந்தா எப்படி இருக்குமோ அந்த ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படும். நான் பேசும்போது எனக்கு அப்படி இருக்கு. அதை நீங்க அனுபவிச்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வாழ்க்கையை நீங்க அனுபவிப்பதற்கு உங்களுடைய மனம் என்னவாக இருக்கணும்? தூய்மையாக இருக்கணும். அதற்கு என்ன செய்யணும்? இந்த நூலை கண்டிப்பாக படிக்கணும். குரு மகரிஷியினுடைய ஆசீர்வாதம்.